ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீத்தாப்பழத்தை சாப்பிடுறதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாக்கக்கூடிய நோய்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களில் மிக முக்கியமான பழம் சீத்தாப்பழம். பார்ப்பதற்கு அதிக சதைப்பற்றுள்ள, பலமாகவும் அதிக மருத்துவ தன்மை கொண்ட பழமாகவும் இருக்கிறது. பலரும் சிறுவயதில் மட்டுமே சீத்தாப்பழத்தை சாப்பிட்ட அனுபவம் உடையவர்களாக இருக்கிறோம். சாதாரணமான சளி முதல் கேன்சர் நோய் வரை விரட்டக்கூடியது இந்த சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் அதிக சதைப்பற்றுள்ள பழம் என்பதனால் சற்று கனிந்த பழங்கள் கொலகொலவென்று இருக்கும். இதனால் பலரும் சீத்தாப்பழத்தை விரும்புவதில்லை. ஆனால் அதனுடைய நன்மைகளையும் மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு சீசனிலும் வாங்கி சாப்பிட தவறமாட்டீர்கள். சீத்தாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது? சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது. இது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ், அதாவது உடல் செல் கழிவுகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. இது தவிர சீத்தாப்பழத்தில் கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, நியாசின் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. சீத்தாப்பழத்தினால் கிடைக்கக்கூடிய டாப் 10 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 1. உடல் எடை குறையும். அதிக உடல் எடையினால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வர உடல் எடை நல்ல அளவில் குறையும். அதிலும் தைராய்டினால் உண்டான உடல் எடையை குறைக்க சிறப்பாக செயல்படக்கூடியது சீத்தாப்பழம். அதிக உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் விரைவில் உடல் எடை குறையும். 2. கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய பழங்களுள் ஒன்று சீத்தாப்பழம். ஏன் என்றால் இது உடலுக்கு அதிக குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால் கருச்சிதைவு போன்ற பிரச்சனைகள் இருக்காது. அதோடு சிசுவின் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. சிசுவின் மூளை வளர்ச்சி, நரம்பு மண்டல அமைப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எலும்புகளின் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு மிகவும் சிறந்தது சீத்தாப்பழம். மேலும் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய வாந்தி, குமட்டல் மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளை தடுக்கும். இதனால் கர்ப்பிணி பெண்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. 3. ஆஸ்துமா நோய் வராமல் தடுக்கும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 அதிக அளவில் இருக்கிறது. இது மூச்சு குழாயில் அழற்சி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதிலும் குறிப்பாக வீசிங் போன்ற பிரச்சனைகளினால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட வேண்டாம். 4. மாரடைப்பை தடுக்கும். சீத்தாப்பழத்தில் அதிகமான மெக்னீசியம் இருக்கிறது. இது இதய சுவர்களை வலுப்படுத்தும். அதோடு இதயம் சீராக சுருங்கி விடுவதற்கும் உதவி செய்வதோடு மாரடைப்பு ஏற்படுவதையும் தடுக்கிறது. 5. செரிமான பிரச்சனைகள் குணமாகும். செரிமான பிரச்சனைகளான அஜீரணம், குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது சீத்தாப்பழம். அதிலும் சிலருக்கு சாப்பிட்டவுடன் வயிற்று வலி ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய தாமிரம் மற்றும் டயட்டின் போன்ற நார்ச்சத்துக்கள் குடலின் இயக்கத்தை சீராக இயக்கி உணவு நன்கு செரிமானம் ஆவதற்கு உதவி செய்கிறது. மேலும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கிறது. 6. சர்க்கரை நோய் தடுக்கப்படும். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய டயட்ரின் நார்ச்சத்து சர்க்கரை உறிஞ்சப்படும் அளவை குறைக்கும். இதனால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. 7. இரத்த அழுத்தம் கட்டுப்படும். அதிக இரத்த அழுத்த பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரண்டுமே இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும். 8. கொலஸ்ட்ரால் அளவுகளை சீராக்கும். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நியாசின் மற்றும் டயட்ரின் நார்ச்சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் வரும். 9. அனிமியா குணமாகும். இரத்த சோகை பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வர சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த அளவை சீராக்கும். 10. தோல் புற்றுநோய் தடுக்கும். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அசிட்டோஜனனின் தோல் புற்றுநோய் அறிகுறியான சரும சிதைவை நீக்கும். மேலும் சரும புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். மேலும் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். அது மட்டுமில்லாமல் புற்றுநோயினால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்.